எவ்ரிதிங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலை பார்க்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ரஸரை எப்படி அதோட மோட்டரோட இணைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை இணைக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த கம்ப்ரஸர் எடுத்து அதோட ஃபெட்டில் உட்கார வச்சுக்கணும். இதுதான் இந்த கம்ப்ரஸர். இது ஒரு 5 HP கம்ப்ரஸர். பேசிக் எல்லா கம்ப்ரஸரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஹெச்பியை பொறுத்தோட சைஸ் மாறும். இதோட ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டு போடுறதுக்காக ஹோல்ஸ் இருக்கும். அதே ஹோல்ஸ் வந்து கம்ப்ரஸரோட பேஸில் இருக்கும். அதில் நம்ம போல்ட்டை போட்டுவிட்டு நம்ம டைட் பண்ணணும். இந்த மாதிரி 4 சைடும் போல்ட்டு போடுறதுக்கு அடுத்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். இதில் லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. ஏதாச்சும் லூஸாக இருந்துச்சுன்னா கம்ப்ரஸர் போக போக ஆடி ரொம்ப சேக் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பெல்ட் மாட்ட ஆரம்பிச்சிடுவோம். பெல்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த விங்ஸில் மாட்டணும். அதுக்கடுத்து தான் மோட்டரில் மாட்டணும். அப்போ தான் நம்ம மாட்ட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பெல்ட்டை மோட்டரோட புள்ளியில் வச்சுட்டு ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணணும். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது அந்த புள்ளியில் கரெக்டாக உட்காந்துக்கும் பெல்ட்டு. இப்போ நம்ம ஒரு பெல்ட்டை போட்டு மோட்டரையும் கம்ப்ரஸரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து இன்னொரு பெல்ட்டையும் அதே மாதிரி ஆட் பண்ணி 2 பெல்ட்டை போட்டு அந்த மோட்டரை ஜாயின் பண்ணிக்கணும். சிங்கிள் பேஸுக்கு போகாமல் வந்துட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு பெல்ட்டு தான் வரும். 3 பேஸுக்கு போட்டாலே நம்ம இந்த மாதிரி 2 பெல்ட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், நம்ம பெல்ட்டை போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏர் ஃபில்டர் மாட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம கம்ப்ரஸருக்கு ஆயில் ஊற்றணும். இந்த ஆயில் ஃபில்டரை கழட்டிட்டு நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம்.
இது நம்ம ஃபஸ்ட் டைம் ஊற்றுறதுனால ஓப்பன் பண்ணி ஊற்றுறோம். இல்லாத பட்சத்துக்கு இந்த மேலே 2 ஸ்க்ரூவை கழட்டிட்டு அது ஃபில்டருடைய தான் நம்ம ஆயில் ஊற்றணும். இந்த மாதிரி எந்த கம்ப்ரஸர் டைப் எடுத்துக்கிட்டாலுமே அதுக்கு நம்ம வந்துட்டு 2040 ஆயில் தான் ஊற்றணும். இப்படி ஆயில் ஊற்றும் போது பொங்கி வரும். அப்போ லைட்டாக நம்ம விங்ஸை ரொட்டேட் பண்ணும்போது ஆயில் உள்ளே போய்க்கும். இப்போ இந்த ஆயில் கேஜை பார்த்தீங்கன்னா ஆயில் உங்களுக்கு நிம்புறது தெரியும். இந்த ஆயில் கேஜ் ஃபுல்லாக ஊற்றினாலே போதும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்ற தேவையில்லை. ஊற்றினாலும் நம்ம வேஸ்ட்டாக வந்து ரன் பண்ணும்போது பொங்கி அங்கங்கே லீக் ஆகி வெளியே போயிடும். முக்கியமாக ஆயில் ஃபில்டர் வழியாகவே வந்து பொங்கி வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் டைம் ஊற்றுனால ட்ரையாக இருக்குது, அதனால தான் நிறையா ஊற்றுற மாதிரி தெரியுது. இது ஒரு 3/4 லிட்டர் அளவு தான் அது பிடிக்கும். கம்ப்ரஸருக்கு எப்படி ஆயில் மாற்றுறதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இப்போ கேஜில் பாருங்கள், பாதி வரைக்கும் ஃபுல்லாகிடுச்சு ஆயில். அவ்வளோதான், ஆயில் கேஜ் ஃபுல்லாகிடுச்சு. இது போதுமான அளவு. இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ரன் பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் குறையும். ஏன்னா பிஸ்டன் சைடில் கொஞ்சம் ஆயில் ஃபார்ம் ஆயிரும் பார்த்தீங்களா, அதனால் வந்து ஆயில் கொஞ்சம் குறையும். அப்போ நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஓட்டி பார்த்துடலாம். இப்போ கம்ப்ரஸரோட ஏர் அவுட்டை செக் பண்ணி பார்ப்போம், எந்தளவுக்கு ஏர் இருக்குன்னு. நம்ம கையவே தள்ளுற அளவுக்கு இருக்கணும், அப்படின்னா தான் கம்ப்ரஸர் வந்து பக்காவாக இருக்குன்னு அர்த்தம். இதோ பாருங்கள், உங்களுக்கு வச்சு காட்டுறேன். வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏர் எப்படின்னு காட்டுறதுன்னு தெரியல. இப்போ நான் வச்சு காட்டும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் தெரியும், இந்த அளவுக்கு போகுது. இதுவே போதுமான அளவுக்கு ஏர் தான். அவ்வளோதான், நம்ம கம்ப்ரஸரை சக்ஸஸ்ஃபுல்லாக மாட்டி முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.